முதலாளிகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா, புல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலயமா எப்படி பிவிசி பெண்டு, எலக்ட்ரிக்கல் பெண்டு தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பெண்டை நம்ம மிஷின் மூலயமா தயாரிக்கிறதுனால நமக்கு எந்தவித முன் அனுபவமும் தேவையில்லை. ஏன்னா எல்லா வேலையுமே மிஷின் தான் செய்ய போதுங்கிறதுனால நம்ம ஒன்லி மிஷினை மட்டும் வாங்கினா போதும், பைப்பை வாங்கி பெண்டு தயாரிக்கலாம். ரொம்ப எளிமையான தொழில். மாதம் 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரை கூட சம்பாதிக்க முடியும். அது நம்மளோட மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய திறமையை பொறுத்து தான். இது தயாரிக்கிற முறையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. இதை நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா சொல்கிறேன். இதை போன்ற நிறைய வீடியோக்களும் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இதுக்கப்புறமும் நிறைய போட போகிறோம். நீங்கள் அதனால் நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். பெண்டு தயாரிக்கிறதுல முதல் ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்பு வெட்டி சுத்தம் பண்ணுறது தான். முதல்ல பைப்பை நம்ம 10 அடியாக தான் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அது அப்படி தான் கிடைக்கும். அந்த 10 அடி பைப்பை நமக்கு இப்போ லாங் பெண்டுங்கிறதுனால இதை 17 சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்ட போகிறோம். இந்த அளவுக்கு இங்கே ஒரு ஸ்டாப் பிளேட் வச்சுருப்போம். நம்ம இது நம்ம கட்டிங் மிஷினு சாதாரண போச்சு கட்டிங் மிஷின் தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக வெளியில் கிடைக்கக்கூடிய ஒரு 10,000 கிடைக்கக்கூடிய கட்டிங் மிஷினை வச்சு ஒரு 12-13 பீஸாக ஒரு வெட்டுக்கு எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான மிஷின் வச்சுருக்கிறாங்க. சில பேர் 2 பீஸாக வச்சு வெட்டுவாங்க, 5 பீஸாக வச்சு வெட்டுவாங்க. நம்ம கொஞ்சம் அதிக பீஸ் வச்சு வெட்டுறதுக்காக கொஞ்சம் டார்க் அதிகமான மிஷினாக வச்சு வெட்டுறோம். இந்த மிஷினை செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப அதிக முதலீடு போட தேவையில்லை. நம்ம பக்கத்துலேயே உள்ள எலக்ட்ரிக்கல் கடையிலே கிடைக்கிது இந்த மிஷினு. இதை மாதிரி பைப்பை முதல்ல 7 இன்ச்சு அப்படின்னா நமக்கு என்ன சைஸு தேவையோ, என்ன லென்த்து பெண்டு போட போகிறோமோ அந்த பெண்டுக்கு நம்ம முதல்ல பைப்பை வெட்டிடணும். வெட்டிட்டு 2 பக்கமும் இருக்கிற பிசுரை மெயினாக சுத்தம் பண்ணிடணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் சும்மா பார்க்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதை போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக போடுறதுக்கு ஒரு ஊக்கமளிக்கிறதா இருக்கும். மேலும் நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்க நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கும் எங்கள் சேனலுக்குள்ளே போகிறதுக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அப்புறம் உங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்டில் கொடுக்குறது, லைக் போடுறது, இதேமாரி விஷயங்கள் எங்களை ஊக்குவிக்கும். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச பிறகு மற்ற எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா மிஷின் தான் செய்ய போகுது. இதுதான் ஆட்டோமேட்டிக் பெண்டிங் மிஷின். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் சில செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் மோல்டு. இந்த பைப் இந்த இடத்துல வரும்போது இந்த மோல்டில் தான் இது பெண்டாக போகுது. 2 பக்கமும் கத்தியாக நிற்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் சாக்கெட்டு. அதாவது 2 பக்கமும் உங்களுக்கு சாக்கெட் போடுது பார்த்திங்களா, அது. இந்த பக்கம் தான் ஃபீடரு. நம்ம பைப்பு வெட்டின பீஸை இந்த வழியாக தான் ஃபீட் பண்ண போகிறோம். நம்மளோட வேலையே பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். இந்த பைப் அடுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதேமாரி இந்த பைப்பை இதில் அடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை. மீதி எல்லாமே மிஷின் தான் செய்ய போகுது. இது எப்படி செட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். இது பாருங்கள், இது ஹீட்டருக்கு உள்ள செலக்டர் சுவிட்சு. நம்ம எப்படியும் மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஹீட்டரை ஆன் பண்ணிடணும். அப்போ தான் உள்ளே ஹீட்டு ஆன் ரெடியாக இருக்கும். இது உள்ளதுக்கு லைட்டுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக அதை சுவிட்சு கொடுத்துட்றாங்க. இது கூலிங்க்கு உள்ள கூலிங் பம்பு மோட்டார் இருக்கும். சப்பு பம்புங்கிறது அந்த மோல்டுக்கு தண்ணி போகிறதுக்காக உள்ள சுவிட்சு. அது எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ ஆன் பண்ணிக்கலாம். இந்த பைப்பை இந்த ஃபீடரில் ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணிடணும். இதை நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பைப்பு. இதை அதில் வச்சு லோட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. நம்மளோட வேலை என்னென்னா, மிஷின் ஆன் பண்ண பிறகு இந்த ஃபீடரில் மட்டும் பைப்பு வச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும். பாக்கி எல்லா வேலையுமே இந்த மிஷினே செஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம செட்டிங் வைப்போம். எப்போதுமே பார்த்திங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங் இருக்கும். இருந்தாலும் நமக்கு என்ன சைஸ் ஓட்ட போகிறோம், எவ்வளோ தூரம் வேணும், அதில் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் டைம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கு. அது எத்தனை செகண்டு ஹீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் வரும். இப்போ 42 செகண்டு ஹீட் ஆகணும்னு வச்சுருக்கு. ஆனால் பைப்பு ரன்னிங்கில் போக பார்த்திங்கன்னா இன்னும் குறைச்சிக்கலாம். அதேமாரி மோல்டு எவ்வளோ தூரம் நமக்கு பஞ்சில் இருக்கணும், எவ்வளோ தூரம் கூலிங் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்குமே டைமிங் இருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம செட் பண்ணுறது. அந்த செட்டிங்குமே ஈஸியாக பழகிக்கலாம். இப்போ ஆட்டோ மோடில்
மிஷினை போட்டுட்டு மேனுவல் ஆட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆட்டோ மோடில் போட்டுட்டு ரீசெட் பண்ணிட்டோம்னா மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ட்ரேயில் வச்சுருக்க ஃபீடரில் வச்சுருக்க பைப்பை ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 4 பைப்பு வீதம் ஒவ்வொரு முறையும் 4 பைப் எடுத்து அதை கொண்டு போய் ஹீட்டரில் வைக்கும். இதை பாருங்கள், எடுத்து கொண்டு போய் வைக்குதா. இது வந்து ஹீட்டர் பாக்ஸு. இந்த பாக்ஸு பார்த்திங்கன்னா நம்ம என்ன டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோமோ, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு 150 டிகிரி செட் பண்ணியிருக்கோம்னா 150 டிகிரியை உள்ளே வந்து ஹீட்டு வச்சுருக்கோம். இதுக்கு தான் நம்ம வந்து ஹீட்டிங் டைம் செட் பண்ணணும். இப்போ 42 செகண்ட் வந்து நம்ம வச்சோம் இல்லையா, அது வந்து இந்த பாக்ஸுக்கு ஹீட்டர் பாக்ஸு எவ்வளோ நேரம் அதில் ஹீட் பண்ணணுங்கிறது கணக்குக்கு தான். இப்போ அடுத்த பைப்பு அது 4 பைப் ரெடியாக எடுத்து வச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு இதை குறைய குறைய நம்ம வந்து ஃபீடர் மட்டும்தான் நம்ம பைப் வச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த ஃபீடரை பெருசாக வச்சுருந்தோம்னா நாங்கள் கொஞ்சம் டைமுக்கு கொஞ்சம் வச்சா கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டர் பாக்ஸில் அது ஹீட் ஆகி ரெடியான பிறகு அந்த 42 செகண்ட் முடிஞ்ச பிறகு நம்ம வேணால் முன்ன வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்தது அது என்ன செய்யும், அந்த பைப்பு 4 பைப்பும் கரெக்டாக மோல்டுக்கு வந்துடும். இந்த மோல்டுக்கு வர அதே செகண்டில் அங்கே அந்த எடுத்து வச்சு இந்த ஃபீடர்லேருந்து எடுத்து வச்சு இந்த 4 பைப்பும் ஹீட்டருக்கு வந்துடும். இது வந்து ஒரு கண்டினியூ ப்ராசஸ். அப்படியே இந்த 4 வெளியில் வரும்போது அடுத்த ஃபீடருக்கு 4 பைப் வந்துடும். இது கண்டினியூ நடந்துக்கிட்டே இருக்கும். மோல்டுக்கு வந்த பிறகு 2 பக்கமும் சாக்கெட் பண்ணி இதுக்குள்ளே ஏர் ஃப்ளோ ஆகும். பைப் வந்து உள்ள மோல்டுக்குள்ளே வச்சு ஊதுற பிறகு என்ன செய்யணும், அந்த மோல்டு சைஸுக்கு அப்படியே அது வந்து பெண்டாக மாறிடும். இந்த ஓஸ் வழியாக மோல்டு கூலிங்காக வாட்டர் போகுது. இப்போ பாருங்கள், மோல்டு ஓப்பன் ஆன பிறகு அங்கே பீஸாக வந்த பெண்டு பைப்பு வந்து நமக்கு பெண்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து வெளியில் வரும்போது ஹீட்டரில் உள்ளது திரும்பி மோல்டுக்கு வரும், ஃபீடரில் உள்ளது ஹீட்டருக்கு வரும். இப்போ பார்த்தீங்களா, இதேமாரி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் 4 பெண்டு வரும். இது வந்து இப்போ நான் 4 ஸ்ட்ரோக்கு மிஷினு 4 கேவிட்டி மிஷின் சொல்லுவோம். இது வந்து இப்போ நம்ம வந்து 6 கேவிட்டி மிஷின்லாம் வந்துடுச்சு இன்னும் அட்வான்ஸாக. ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 6 பெண்டு வர மிஷின்லாம் இருக்குது. நம்மளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரி நம்ம வந்து மிஷின் வாங்கிக்கலாம். இந்த ஒரு மிஷின் மட்டும் வாங்கினா நம்ம போதும், எந்த அனுபவமே தேவையில்லை. இது வந்து யார் வேணாலும் இந்த வேலையை செய்யலாம். இதுக்கு வந்து அனுபவம் உள்ளவங்க தான் இந்த பெண்டு தயாரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெண்டை விற்க முடியுங்கிறது தான் இதில் வந்து முக்கியமானது. செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, யார் வேணாலும் செய்வாங்க. சொல்லப்போனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இதை ஒரு தொழிலாக நம்ம வச்சு கொடுக்கலாம். ஏன்னா வீட்டில் இருந்து அவங்க வந்து வெளியில் வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய தொழிலாக செய்யலாம். ஒரு மிஷின் வாங்கினா மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். கூடன்னு சொல்கிறது இல்லை, அதை விட அதிகமாக கூட சம்பாதிக்கலாம். நான் சொல்கிறது ஒரு ஷிஃப்ட்டு போட்டு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் அது வந்து சம்பாதிக்கிறதோட திறமை வந்து விற்கிறதுல தான் இருக்குது, தயாரிக்கிறதுல கிடையாது. ஏன்னா தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். பைப்பு வாங்கி வெட்டியில் வச்சா போதும், பெண்டு ரெடி ஆகிடும். நம்ம விற்கிறதுல தான் இருக்குது நம்மளோட லாபம். இதை மாதிரி ரெடியான பெண்டு தான் நம்ம மார்க்கெட்டுக்கு விற்க போகிறோம். இதை மாதிரியான அடுத்த தொழிலில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முத்து.